friends, welcome to Indian Masala சமையல் சேனல். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பீனட் பட்டர் வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்தியன் மசாலா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பீனட் பட்டர் பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு வறுக்காத பச்சை காஞ்ச வேர்க்கடலை கடையில் கிடைக்கும், அது வாங்கி ஒரு கப் அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் வறுத்து பீனட் பட்டர் பண்ணும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வேர்க்கடலை நல்லா வறுக்கணும், அதாவது ப்ரௌன் கலராக ஆகணும், ஆனால் தீஞ்சு போயிடக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சிடலாம். நீங்கள் அப்படியே பேனில் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சூட்லேயே அது இன்னுமே ரொம்பவே கரிஞ்சு போயிடும். இப்போ இதை ஆறிட்டு இருக்கட்டும். இது ஆறினதுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா உதித்து விட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துருங்க. அப்போ இந்த தோல் எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். அதாவது பீனட் பட்டருக்கு தோல் எதுவுமே இருக்கக்கூடாது, நம்ம சுத்தமாக தோல் ஃபுல்லாக நீக்கிட்டு யூஸ் பண்ணணும். பாருங்கள், இதில் இருக்க தோல் எல்லாமே ஃபுல்லாக கொட்டி வந்துடுச்சு. வெளியேயும் எதுவும் தோல்லாம் தெரிக்காமல் உள்ளேயே ஒரு பவுலில் கொட்டிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெறும் தோல் மட்டும்தான் கொட்டி இருக்கு, கடலை எதுவுமே வெளியில் வரல. இப்போ இந்த தோல் நமக்கு தேவையில்லை, அதை எடுத்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த கடலை பாருங்கள், நல்ல இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் பீனட் பட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வறுத்த இந்த வேர்க்கடலையை ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் வைக்காமல் பல்ஸ் மோடில் விட்டு நல்லா 2-3 டைம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பவுடர் மாதிரி தான் ஆயிருக்கு. இப்போ இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்து திரும்பவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மாதிரி பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் வெளியில் கொஞ்சம் கெட்டியாக ஆயிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்க போகிறோம். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட ஹனி இல்லை ஹனி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஹனி சேர்க்கும் போது இந்த பீனட் பட்டர் நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரோடு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னுமே கொஞ்சம் நல்லா அரைச்சி நல்ல இதில் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெளியில் வந்திருக்கு. ஆனால் நல்லா திக்காக கட்டியாக இருக்குது பாருங்கள், தட்டினா கூட விழ மாட்டேங்குது. இது நமக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்டர் வரணும். அதுக்காக இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்டர் வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த பீனட் பட்டர் ரொம்ப அமர்க்கலமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு சப்பாத்தியில் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷு. நம்ம வீட்டிலையே எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹைஜீனிக்காக செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வெளியில் வாங்காமல் நம்மளே வேணுங்கிறப்ப அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு நீங்கள் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணும்போது இது அழகாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வருது. இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்தியன் மசாலா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள். ஹாப்பி டு குக்.